வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பேடிஎம் யூஸ் பண்ணி எப்படி ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல பேடிஎம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கணும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தோம் அப்படின்னாக்க டிக்கெட் புக்கிங் அப்படின்னு இருக்கும். அதில் ட்ரெயின் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் புக் டிக்கெட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஸ்டேஷன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை ஆல் ஸ்டேஷன் கொடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு டெஸ்டினேஷனில் ஸோ எங்கே போகிறீங்களோ அதை டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மதுரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். டிபார்ச்சர் டேட் அப்படின்னு இருக்கும். ஸோ எந்த டேட்டோ அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு சர்ச் ட்ரெயின் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அன்னைக்கு என்னென்ன ட்ரெயின்லாம் அவைலபிளாக இருக்குமோ அந்த ட்ரெயின் லிஸ்ட்டை காமிக்கும். கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கும். அதில் ஏர்லி டிபார்ச்சர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஸோ என்னென்ன ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறத டைம் வைஸாக காமிக்கும். அந்த ஷார்ட்டில் வேறு ஏதாவது ஆப்ஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்டஸ்ட் எந்த ட்ரெயின் போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு ஃபாஸ்டஸ்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னாக்கா ஸோ எது சீக்கிரம் போகுமோ அந்த ட்ரெயின் முதல்ல காமிக்கும். எந்த கிளாஸ் வேணுமோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்லீப்பர் வேணும்னாக்க ஸ்லீப்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த டேட்டோ அது பக்கத்தில் புக் அப்படின்னு இருக்கும். புக் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஐஆர்சிடிசி யூசர் ஐடி கேட்கும். ஐஆர்சிடிசி யூசர் ஐடியை டைப் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னாக்க க்ரியேட் நியூ அப்படின்னு இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு ஐஆர்சிடிசி ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரை சூஸ் பண்ணுங்கள். மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபுல் நேம் கொடுங்க. அதுக்கடுத்ததாக உங்களுடைய ஏஜ் டைப் பண்ணணும். அதுக்கடுத்தது பர்த் ப்ரிஃபரன்ஸ் எதாவது இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னாக்க நோ சாய்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு கேரண்டீடு பர்த் ப்ரிஃபரன்ஸில் என்ன ஆப்ஷன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னாக்க நன் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அது கீழே அடிஷ்னல் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு இருக்கும். அதில் கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேடேஷன் இருக்கும். அதை டிக் பண்ணிக்கங்க. அதுக்கு கீழே மொபைல் நம்பரும் இமெயிலும் கேட்கும். உங்கள் இமெயிலையும் மொபைல் நம்பரையும் டைப் பண்ணுங்கள். அதுக்கு கீழே டெஸ்டினேஷன் அட்ரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கே போகிறீங்களோ அந்த ஊரும் அதனுடைய பின்கோடையும் அடிச்சிங்கன்னாக்க ரிமைனிங் டீட்டெயில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபுல்லாகிடும். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்க கீழே ஐஆர்சிடிசி ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ்ன்னு இருக்கும். அதையும் ஐ அக்ரி டு த கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசி இருக்கும். அது ரெண்டுத்தையும் டிக் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு புக் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். பேமெண்ட் ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னாக்க டெபிட் கிரெடிட் கார்டு இருக்குது, யூபிஐ பேமெண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நெட் பேங்கிங் இருக்குது. ஸோ எந்த ஆப்ஷன் உங்கள்கிட்ட இருக்கோ அதை யூஸ் பண்ணி டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். மை புக்கிங்ஸை கிளிக் பண்ணோன்னாக்க நம்ம புக் பண்ண டிக்கெட்டெல்லாம் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாக்க கீழே கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.